அதற்கான கலை என்ற ஒரு சிறப்பான சிந்தனை உரை கொடுத்திருக்கிறாங்க. ஐயா அவங்கள நம்ம எல்லோரும் வாழ்த்தி வரவேற்று மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி. உலகளவு நிறைந்த பரம் ஐயா வீடியோ ஆன் பண்ணிக்கலாங்களா ஐயா? ஓகேங்க ஐயா, அருமை. இன்றைய தலைப்பு வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறத பத்தி நம்ம அக்குப்பஞ்சர் பார்வையிலும் அதற்கான காரணம் என்ன, தீர்வு என்ன, அதற்கான உணவு முறை என்ன அப்படின்ட்டு 3 கட்டமா பார்த்துக்கலாம். முதல்ல காரணங்கள் எதனால அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதற்கு தெளிவு எப்படிங்கிறத இறுதி கட்டத்துல பார்க்கலாம். பொதுவா மன அழுத்தம் அப்படிங்கறத வந்து 2 விதமா பிரிச்சுக்குவாங்க. ஒண்ணு வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பகுதி, இன்னொன்னு ஆன்சைட்டி அப்படிங்கிறது இன்னொரு பகுதி. டிப்ரெஷன்ங்கிற பகுதி வந்து ஒரு டைப் அப்படின்னா ஆன்சைட்டிங்கிறது இன்னொரு டைப். ரெண்டுமே மாறுபட்ட கோணத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாறுபட்ட கோணத்துல எப்படி எடுத்துக்கலாம் அப்படி சொன்னா, இதற்கு எதிர்மறையாக அது இருக்குது. டிப்ரெஷனுக்கு எதிர்மறையாக ஆன்சைட்டி அப்படிங்கிற சிம்டம் இருக்கு. இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அல்லது அப்படி இருக்கிறவங்கள எப்படி நம்ம வந்து உணவு முறைகள்ல சரி பண்ணலாம் அப்படிங்கறத இன்றைய வகுப்பாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆங்கில மருத்துவத்தோட உரையாடல் இங்க கிடையாது. ஏன்னா இதுல வந்து நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம இங்க பேச போறது கிடையாது. இயல்பா ஒருத்தரோட டிப்ரெஷனுக்கு உண்டான காரண காரியங்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணா போதும். அதுக்குண்டான தெளிவானதை நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா இதெல்லாம் மேஜிக் மாதிரி ஒர்க் ஆயிடுமா அப்படின்னா கிடையாது. அதுக்குண்டான காலத்தவணை கண்டிப்பா தேவைப்படும். ஆனா நம்ம போயிட்டு இருக்கிற பாதை வந்து தெளிவா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. சோ நம்ம இப்ப அந்த அறிமுகத்தோட இந்த வகுப்புக்குள்ள போகலாம். பொதுவாக யாருக்கெல்லாம் டிப்ரெஷன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி எடுத்தா, இப்போ இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு கூட டிப்ரெஷன் இருக்குங்க அப்படிங்கிற இது வருது. ஒரு தடவை இதுல சென்னையில வந்து பெரம்பூர் கிட்ட ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ் எடுக்க போயிருந்தோம். அது ஒரு மிஷனோட ஸ்கூல். ரொம்ப ஆர்வமா கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு நாங்க போயிருந்தோம். நாங்க இங்க இருந்து கோவையில இருந்து போகும்போது 4 நபர்கள் போயிருந்தோம். போயிட்டு அவங்க வந்து சொன்னது வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுங்க வகுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 1.5 hour to 2 hours கிளாஸ் அவ்வளவுதான் தர முடியும். அதனால அந்த பிளான் பண்ணி கொண்டு போயிருந்தோம். அப்ப வந்து அந்த +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வந்து அவங்களோட அர்ஜென்சி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷனோட பார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டு சூழ்நிலை இருக்குது. அதுல மொத்தமே வந்து ஒரு 1200 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்ப அவங்க எல்கேஜில இருந்து எடுத்துக்கிட்டா பெரிய ஸ்கூல் அது பெரம்பூர்ல இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாய்ஸ் வரலைங்க ஐயா. பூஜாமா வாய்ஸ் கேக்குதாடா? இல்லைங்கம்மா, கேட்கலைங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். மகேஷ் ஐயா. +1 +2 நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும் போலங்கம்மா. ஓகே ஓகே. இல்ல லைன் வந்துருச்சு மேடம். வந்துட்டு கொஞ்சம் ஐயாக்கு அப்படிதான் ஆகுதுங்க ஐயா. லாகின் பண்ணிட்டேன் மேடம் திருப்பியும். சரிங்க. ஒரு ஏதோ குட்டி குட்டி டிஸ்டர்பன்ஸ் கூட கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி இருக்கு. இருக்குதுங்களா? ஆமா. 2 ஆப்ஷன் இருக்குது. சரிங்க. இப்ப இது வெளியே வைஃபை வெளியே போயிடுறதுனால அந்த நெட்வொர்க் நல்லா இருந்து அது வெளியே ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. சரிங்க ஐயா. அப்ப
ஐயா வாய்ஸ் வரலைங்க. ஐயா இப்ப பாருங்க. வீடியோ நெட்வொர்க் கம்மியா இருந்தா வீடியோ பட்டன் கட் பண்ணா கட் பண்ணிக்கலாங்க ஐயா. சரிங்க ஐயா. இல்ல அது வைஃபை போட்டாதான் அந்த ப்ராப்ளம் வருது. நான் வெறும் மொபைல் டேட்டால வச்சுட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கலாங்க. கரெக்ட் இப்ப மொபைல் கரெக்ட். டேட்டால கனெக்ட் ஆயிட்டேன், பாத்துக்கிறேங்க ஐயா. ஓகே ஓகே. இப்ப அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேசலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாவே கேர்ள்ஸ், அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய பேசுறோம். பேசும்போது அவங்களோட கிரிவன்சஸ் மாதிரி சிலதெல்லாம் சொன்னாங்க. அதுக்குண்டான ரெமெடி என்ன, ஃபுட் ஹேபிட் என்னன்ட்டு சொன்னா தேர் மோர் ஹாப்பி. சொல்ல போனா அந்த குழந்தைகள்கிட்ட அவ்வளவு நேரம் உட்காரவே மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஃபுல்லா ஃப்ரம் அந்த 1.5 hours 2 hours ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. அது முடிச்ச உடனே இது ஆக்சுவலா நாங்க ஸ்டார்ட் பண்ணது 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 11 o'clock முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, அந்த டீச்சர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, சார் எங்களுக்கு வந்து அந்த 10th கொஞ்சம் முன்னாடி அவங்கள கொஞ்சம் கவனிச்சு அவங்களுக்கு ஒரே ஒரு கிளாஸ் எடுத்து கொடுத்துருங்களேன் அப்படின்னாங்க. நாங்க பிளான் பண்ணிட்டு போனது 1.5 hours தான் பேசுற அளவுக்கு தெரிஞ்சோட போனோம். பட் எகைன் திருப்பி அவங்க சொன்னாங்க, சரி ஸ்டூடெண்ட்ஸ்னால நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து திருப்பி கிளாஸ் ஆரம்பிச்சோம். அதுல வந்து என்ன பண்ணாங்க, 9th 10th உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டாங்க. அப்ப வந்து என்ன பண்ணாங்க, 8th வந்து லாஸ்ட்ல உட்கார வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் வேண்டாம், இடம் பத்தாது, அது பெரிய ஆடிட்டோரியம் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு, வேண்டாம்னால திருப்பி அடுத்த பேட்ச் பண்ணலாம் சொல்லி லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி அடுத்த பேட்ச் ஆரம்பிச்சோம். அப்ப என்ன பண்ணோம், 8th 7th 6th மூணையும் உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா குட்டி குட்டியா இருந்தனால எல்லாம் பக்கம் பக்கம் மடியில உட்கார குறைய உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்தது. சொல்ல போனா ஸ்டூடெண்ட் அவ்வளோ இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப வந்து கடைசியில இது பேசுற டைம் கேட்கும்போது, குழந்தைங்களுக்கு எப்பவுமே பேசுறதுக்காக கடைசி நேரத்துல ஒதுக்குறோம். அவங்கள்ட்ட பேசும்போது எல்லாரும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதுல ஒரு குழந்தை கேட்டது, எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இதுக்கு நீங்க என்ன ரெமெடி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன், எந்த ஸ்டாண்டர்டுமா படிக்கிறேன்னா, 7th ஸ்டாண்டர்ட். நோட் பண்ணிக்கோங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு கேட்க சொல்றேன், எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு கேக்குறாங்க. தைரியமா பேசுறாங்க. அப்போ என்னம்மா யாருனால ஸ்ட்ரெஸ், என்னனால ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சொல்றேன், என்னோட தம்பி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். அந்த தம்பிக்கு என்ன வயசாச்சு அப்படின்னா அவனுக்கு 3 வயசு ஆயிடுச்சாமா. 3 வயசு பையன் இந்த 8th படிக்கிற பொண்ணை டார்ச்சர் பண்றான் அப்படின்ட்டு அவனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சிரிக்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். அப்புறம் தம்பி இதை என்னன்னு சொல்லி சொன்னா, அப்புறம் இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க கூட பேசுற கூட டைம் இருக்காது அப்படி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து, ஓ அப்படியா, அப்ப இன்னும் கொஞ்ச நாள் தான் என் கூட இப்படி பண்ணுவானா அப்படின்னா, ஆமா ஆமா இன்னும் கொஞ்ச நாள் இப்படி பண்ணுவான். அப்புறம் பார்த்தேன்னா நீ வந்து அவங்க கிட்ட பேசணும் போய் கேட்டா கூட அவன் பயங்கர பிஸின்னு சொல்லிடுவான் அப்படின்னா அந்த குழந்தை அது அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியே வந்தாச்சு. ஓகே. அப்ப இதுல இருந்து என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு பேஸ் என்னன்னா, கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிறது மட்டும் தான் அங்க உண்மை. சரிங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதான் செய்யும். திருப்பி திருப்பி நீ ஸ்ட்ரெஸ் ஆகாதுன்னு 1000 தடவை சொல்றதை விட அதுக்கு இன்னொரு டைமென்ஷன் கண்டிப்பா இருக்கும். அந்த டைமென்ஷன் என்னன்ட்டு அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லி அந்த குழந்தை இன்னும் 2 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தைகிட்ட நீ பேச முடியாத அளவுக்கு அவன் பிஸி ஆயிடுவான்னு சொல்லும் போது அதே ஸ்ட்ரெஸ் தான் அந்த குழந்தை கொடுக்க போகுது. அந்த குழந்தை அதே மாதிரிதான் விளையாட போகுது. என்ன பண்ண அதிகபட்சம் பண்ணா எழுதும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அது ஏதாவது சின்ன சின்னது நடக்கதான் செய்யும். பட் இப்ப இதை பாக்குற அந்த குழந்தையோட ஆங்கிள் எப்படி மாறிடுச்சுன்னா, ஐயோ என் தம்பி எனக்கு கொஞ்ச நாள் இப்படி விளையாடுவானாமா, இல்லைன்னா எனக்கு விளையாட கூட வரமாட்டானாமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரவல அதே ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு அஃபெக்ஷனா மாறிடும். ஓகே. அப்படி அந்த குழந்தைக்கு பேசி புரிய வச்சோன்னா ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டான். டீச்சர்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை விட இன்னொரு குழந்தைகள்ட்ட இருந்து தான் நாங்க நிறைய கத்துக்கிறோம். அந்த குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட போய் இன்னொரு குழந்தைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணா, அவளும் 8th 7th ஸ்டாண்டர்டு. அந்த குழந்தை கேள்வி எங்களை கேட்கிறான், சார் கோவம் எல்லாம் வந்து என்ன சார் பண்றது, அந்த கோவத்தை எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். நாங்களும் பொறுமையா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுல பியூட்டி என்னன்னா கடைசியில அவகிட்ட கேட்டோம், சரிடா இவ்வளவு கோவத்தை பத்தி கேட்கறீங்க, யாருதான் இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு அழகா சொல்ற, எங்க கிளாஸ் டீச்சர் தான் அப்படின்ட்டு சொல்றோம். அவங்க கிளாஸ் டீச்சருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவ கேட்கிற கேள்வி யாருன்னு முதல்ல சொல்லாம எவ்வளவு அழகா அந்த டீச்சருக்கு புரிய வைக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்தி இருக்கிறா பாருங்களேன். அப்ப அந்த டீச்சர் தான் அப்படியே தலையை கீழே போட்டாங்க. அப்புறம் போயிட்டு தனியா பேசும்போது சொன்னோம், மேடம் நான் உங்களை நினைக்கல, பொதுவா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறதுக்காக பேசிட்டு இருந்தோம் அப்படி சொல்லும் போது டீச்சர், இல்ல சார் அவன் சொன்னது எனக்கு தான் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா அது நீங்க சொன்ன மெத்தடை நான் ட்ரை பண்றேன் இனிமேலு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க அந்த சொன்ன அந்த குழந்தை மேல எதுவும் கோவப்படாதுன்னு, ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்க, நாங்க அந்த மாதிரி பிளான் பண்ண மாட்டோம், எதா இருந்தாலும் பேசுவோம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுல வந்து நம்ம டிப்ரெஷன்ங்கிற இடம் வரும்போதுமா,
நமக்கு வந்து பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க சைஸுக்கு அந்த டிப்ரெஷன்ங்கிறது ரொம்ப பெரிய தொந்தரவா தான் பண்ணுது. சின்னவங்களுக்கு சின்ன ப்ரெஷர், பெரியவங்களுக்கு பெரிய ப்ரெஷர். சோ இதுல வந்து இந்த டிப்ரெஷன் அப்படிங்கறத வந்து யோசிக்கும் போது அவங்க என்ன மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டில இருப்பாங்க அப்படின்னா, டம்மியா ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கிற மாதிரி தெரியும். ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. தேமேன்ட்டு உட்கார்ந்து இருக்கிறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? தேமேன்ட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ற டைப்ல அவங்க டிப்ரெஷன்ங்கிற பீப்புள்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஏதாச்சும் கேட்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க, அதனால டிப்ரெஷன்ல இருக்கிறாரு, அதனால அவரை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு. So அதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி நார்மலா போகும்போது கொஞ்சம் அப்படியே அவரை செடேஷன், அதாவது தூக்கத்துல இருக்கிற மாதிரி பர்சனை ரெடி பண்ற மாதிரி சில ட்ரக்ஸ் டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது அவர் அதை பயன்படுத்திட்டாருன்னா அப்படியே தூங்கிட்டு இருப்பாரு. தூங்கும்போது மனசு அதிகமா ஓடாதுங்கிற நம்பிக்கைனால அது வந்து அது அப்பத்துக்கு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் அதுவே பழகிடுச்சு இல்லைன்னா அதோட சைடு எஃபெக்ட் வந்துருச்சுன்னா அது வேற ஒரு ஸ்டேஜுக்குள்ள கூட்டிட்டு போயிடுது. ஓகே, நமக்கு அதை பத்தி அந்த மாடர்ன் சயின்ஸ் பத்தின கான்செப்ட் நமக்கு வேண்டாம். இப்ப இது வந்து எதனோட அறிகுறி அப்படின்னா நம்ம பஞ்சபூதங்களை பத்தி தான் பேச வேண்டியது. பஞ்சபூதங்கள் அப்படின்னா நமக்கு 5 பஞ்சபூதங்கள் இருக்குன்னு தெரியும். ஒண்ணு வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்கள். இந்த 5 பஞ்சபூதங்கள்ல எந்த பஞ்சபூதத்தோட ஆற்றல் குறையும் பொழுது, ஒரு பஞ்சபூதம் அல்ல, எந்த பஞ்சபூதங்களுடைய மிக்சட் ஆஃப் பூதம்ஸ் குறையும் பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்மளுடைய நிலத்தோட தன்மை அப்படின்ட்டு தெரியும். நிலம் அப்படின்னா நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், பட் இருந்தாலும் இப்ப நம்ம பேசவே ஒண்ணு தப்பு இல்லை. நிலம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் என்ன சொன்னா, ஒரு பொருளை போட்டா அதை அதுல இருந்து ஏதாவது உருவாக்க முடியுமா அப்படின்னு பாக்குறது தான் நிலத்தோட வேலையை. அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு உருவாக்கலாமா அப்படின்னு பார்த்தோம். ஈவன் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு குப்பை அப்படின்னு போட்டா கூட அந்த குப்பையில இருந்து 4 புழுக்களை உருவாக்கலாமா, அந்த புழுக்களை வச்சு அந்த என்ன பண்ணலாம், அதையே வந்து திருப்பி டீகம்போஸ் பண்ணி ஒரு இறுதி கட்டத்துல என்னன்னா மண்ணுக்கு ஏற்ற ஆற்றலாக மாற்றலாமா அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதாவது மண் வந்து தனக்கு ஒத்த ஒரு திறமையான பொருளை, தனக்கு ஒத்த ஒரு பொருளை கிரியேட் பண்ணி தனக்குள்ளேயே வச்சுக்கிறது, இது மண்ணோட ஆற்றல் இல்லைங்களா? அப்ப மண்ணுக்கு வந்து ஒரு விதையை கொடுத்தா கூட என்ன பண்ணாது, அந்த விதையில இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதை தனக்குண்டான பருவத்தை முதல்ல தனக்குண்டான பக்குவத்தை மாத்திட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய வீரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. அப்ப மண்ணுக்கு ஒரு விஷயம் என்னன்னா தனக்குள்ள ஒரு விஷயத்த உள்ள வாங்கவும் தெரியும், அதே மாதிரி தனக்குள்ள ஒரு விஷயத்துல இருந்து வெளியேற்றவும் தெரியும். ரெண்டுமே தெரியும். அதாவது அதை சொல்ல போனா ஆக்கவும் தெரியும், அது அழிக்கவும் தெரியும். எது எது வேணுமோ அதை நல்லபடியா ஆக்குவோம், எது எது வேண்டாமோ அதை எல்லாத்தையும் நல்லபடியா அழிக்கும். நல்லபடியா அழிக்கும் சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி டெஸ்ட்ராய் பண்றது கிடையாது, அதை உருமாற்றம் பண்ணுது, அதுதான் முக்கியம். அது தனக்கு ஏற்ற பக்குவத்துக்கு அல்லது இந்த பூமிக்கு ஏற்ற மாதிரி தனக்குள்ள அதை அடக்கி வைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ பண்ணும். ஈவன் நீங்க செத்து போன ஒரு செத்து போன ஒரு பணத்தை போட்டா கூட அது என்ன பண்ணுது பாருங்களேன். அது என்ன பண்ணுது, கொஞ்ச நாளா இருக்கு அதுக்குள்ள என்னென்னமோ புழுக்களை உற்பத்தி பண்ணி பூச்சிகளை உற்பத்தி பண்ணி என்னென்னமோ பண்ணி இறுதி கட்டத்துல என்ன பண்ணுது, தனக்குண்டான ஆற்றலை தனக்குள்ள அதுக்குள்ள போயிடும். என்ன சொல்றது, ஒரு அம்மாக்குள்ள எப்படி குழந்தை உள்ள போயிடுது மறைஞ்சு ஒளிஞ்சு இருக்கோ, அது மாதிரி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கும். அதுக்குள்ள போயினதுக்கு அப்புறம் அது திருப்பி பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு பக்குவமானது மண். ஓகே, அப்ப மண்ணுக்கு வந்து நல்லா பிரித்து திறன் வாய்ந்து பிரித்து எடுத்துட்டு வாழக்கூடிய திறன் வந்து மண்ணுக்கு இருக்கு. அப்போ ஒரு அததான் நம்ம வந்து மனதிடம் அப்படி சொல்லுவோம். திடம் அப்படின்னா ஒரு திறன் வாய்ந்தவங்க சொல்றோம். மனசுக்கு ஒரு திடம் எப்ப கிடைக்குன்னா மண்ணோட சக்தி, அதாவது நிலத்துடைய சக்தி யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து மண்ணோட மனமும் வந்து திடமா, இல்லைன்னா மனசோர்வு மன டயர்னஸ் எல்லாம் வரும். இப்ப இந்த இடத்துல வரும்போது நம்ம பேசக்கூடிய விஷயத்துல இந்த இடம் நம்ம பேசிட்டு இருக்கிறோமே அது மன உளைச்சல் சொல்லக்கூடிய விஷயத்துல டிப்ரெஷன் சொல்லக்கூடிய இடத்துல என்ன வருது சொன்னா, இவங்க வந்து அந்த பிரித்து பார்க்கக்கூடிய திறன் அவங்கள்ட்ட குறைஞ்சுக்கிட்டே வருது. அதை பிரிக்கணும், அதை பிரிக்க முடியாத ஒரு சூழல் அப்படியே போயிட்டே இருக்கு. சரி, அப்ப இந்த இடத்துல மண்ணு எப்ப இதனோட குவாலிட்டியும் ஏமாந்து போகுது அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்களேன். மண்ணுக்கு உண்டான குவாலிட்டி இது இருக்குது கரெக்ட், ஆனா மண்ணு வந்து இதே வேலை செய்யாம கூட போயிடுமே. அது எப்ப அப்படி பண்ணுது சொன்னா, மண்ணுல போதிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய நபர் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நீர் வந்து மண்ணுல போதிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அதனாலதான் ஒரு காஞ்சு போன பூமி நம்ம கண்ணுல ஒண்ணுமே வெளிப்படாம சும்மா கிடக்குது. அதே பூமியில ஒரு மழை துளிப்பட்டு மழை நல்லா விழுந்து
ஒரு 2 நாள் மழை பெஞ்சு அந்த தண்ணியெல்லாம் உள்ள மண் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனக்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறது எல்லாத்தையும் கண்ணாடி மாதிரி காமிச்சு கொடுக்குது. அப்ப அந்த மண்ணுக்கு ஒரு திறன் இருக்குது. ஆனா அந்த மண்ணோட திறனை எப்ப வெளிப்படுத்த முடியுதுன்னா அதற்குண்டான ஒரு நபர் வந்து சேர்க்கை கொடுக்கணும். அந்த நபர் யாரு சொன்னா நீர் அப்படிங்கிற ஒரு பஞ்சபூதமாக இருக்கு. அப்ப மண்ணுங்கிற பூதமும் நீர் அப்படிங்கிற பூதமும் யாருக்கு குறைபாடு அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு இந்த டிப்ரெஷனோட கொஞ்சம் அதிக சூழல்ல இருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்குமே டிப்ரெஷன் இருக்கு. டிப்ரெஷன் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. பட் அந்த டிப்ரெஷன்ங்கிறது எவ்வளவு நேரம் எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படின்னா நம்மளே எல்லாருமே டிப்ரெஷனுக்குள்ள இருப்போம். அடைச்ச விடு எதையும் கண்டுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அந்த டயத்துல எதுவும் செய்ய தோணாது. இதுக்கு எதுல இன்வால்வ் ஆகி யாராச்சும் டவுட் கேட்டா கூட விடுப்பு அப்புறம் பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு பர்சன்டேஜுக்கு நம்ம டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு தான் வர்றோம். டிப்ரெஷன் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது இப்பத்த சூழ்நிலையில இருக்கும்போது. அதனாலதான் அந்த 7வது படிக்கிற பொண்ணு சொல்றா எனக்கு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொன்னது உண்மைதான். அது டிப்ரெஷன்ங்கிறதுல ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான் உள்ளது. ஸோ இந்த இடத்துல நிலத்துடைய ஆற்றலும் நீருடைய ஆற்றலும் குறைபாடுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து டிப்ரெஷன்ங்கிற ஸ்டேஜ்ல நம்ம சொல்ல முடியும். அப்ப இதுக்கு எப்படி சரி பண்ணலாம்? நம்மளுடைய புள்ளிகள் தான் திருப்பி புள்ளிகள் கொடுக்கறது மெத்தட்ல நம்ம பண்ணலாம். நிலத்துக்கு உண்டான புள்ளியும் நீருக்கு உண்டான புள்ளியும் கொடுத்துட்டே வரும்பொழுது அவன் வந்து அந்த டிப்ரெஷன் விட்டு வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. அது நம்ம இறுதி கட்டத்துல அது புள்ளி நம்பர் என்ன அது உணவு என்னங்கிறத பார்த்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு இது வந்து கிழக்குன்னா இது அப்படியே மேற்கு சைடு. ஓகேங்களா? இப்ப கிழக்கை பத்தி பேசணும் அப்படின்னா மேற்கை பத்தி பேசலாம். ஆன்சைட்டி அதுவும் வந்து ஒரு மன நோயா தான் சொல்லப்படுது. ஆன்சைட்டினா எப்படி அப்படின்னா இதுக்கு அப்படியே தலைகீழ். இது எப்படி அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்குதோ, எந்த அசைவும் இல்லாம இருக்குதோ, எந்த வெளிப்பாடும் இல்லாம இருக்குதோ, அதுக்கு ஆப்போசிட்டா எது எடுத்தாலும் துடிச்சிட்டு இருக்கிறது, கொதிக்கிறது, பறக்கிறது, நடக்கிறது, எது எடுத்தாலும் வேகம் தான். ஏதாவது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டக்கு, அதாவது அது ஃபுல்லா என்ன சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான் மாறி போயிடும். அவங்களோட விளைவை செஞ்சிருவாங்க. அது வந்து ஆன்சைட்டி அப்படின்னு சொல்றது. அப்ப ஆன்சைட்டி சொல்லும் போதும் அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான். இதுல ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றோம், அதுல ஓவரா நடக்குதுன்னு சொல்றோம். அப்ப அதுவும் நமக்கு கூடாதுங்கிறோம், அதுவும் ஆன்சைட்டி வேண்டாங்க. அப்ப இந்த ஆன்சைட்டி யாருகிட்ட ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும்? அவங்களோட பஞ்சபூதத்துல எது வீக்கா இருக்கும் அப்படின்னா ரொம்ப இயல்பா பார்க்கலாம். நமக்கு பஞ்சபூதங்களை 2 பேர் பார்த்தோம், நிலத்தையும் நம்ம நீரையும் பத்தி பேசுறோம். இந்த இடத்துல வரும் பொழுது நமக்கு 2 பூதங்கள், இதே மாதிரி 2 பூதங்கள் மிக்சட் பூதம் தான் வருது. அந்த பூதம் என்னன்னா இப்ப இவரோட வேலை என்ன நடக்குது? வேகமா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிடுறது, அல்லது அப்படியே பரபரப்பா இருக்கிறது. அது கொஞ்ச நேரம் கூட அவரால் அமைதியா உட்கார முடியாது. அந்த மாதிரி ஒரு பரபரப்பு தன்மையில அவருக்கு இருக்கும்போது இது மனநோயா தான் சொல்லப்படுது. ஆனா 2 மனநோய் வேற வேற தன்மை சொல்லி நம்மளோட அக்குபஞ்சர் கவனிக்குது. அப்ப இந்த இடத்துல வேகம் 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 அப்படின்னு சொன்னா எதுல வேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னா காற்று மாதிரி வேகமா பறக்கிறது. ஓகே, காற்று அமைதியா போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே நம்ம ரசிக்கிறோம். அதே காற்று புயல் காற்றாவோ சூறாவளி காற்றாவோ மாறுச்சுன்னா நமக்கு அந்த காற்று பிடிக்காம போயிடுது. அந்த காற்று எப்படா அமைதியாகும் சொல்றோம். அப்ப இங்க ஆன்சைட்டி சொல்றது காற்றோட வெளிப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அவர் என்ன பண்றாரு? அதீத காற்றை வெளிப்படுத்துறாரு. அதீத காற்று, அதனால அவரோட வேகம் வேகம் வேகமா இருக்காரு. பட் அது மட்டுமே ஒரு பஞ்சபூதம் மட்டுமே காரணமா அப்படின்னா கிடையாது. இன்னொரு பூதமும் சேரும். அந்த பூதம் யாரு அப்படின்னா நம்ம அக்குபஞ்சர் அறிவியல் படிக்கும்போது தெரியும். ஆகாயம் அப்படிங்கிற ஒரு பூதத்தை நம்ம என்ன வார்த்தையால பயன்படுத்துவோம் சொன்னா மரம் அப்படிங்கிற பூதத்தால சொல்லுவோம். மரம் அப்படிங்கிறது தான் ஆகாயத்தோட ஒரு பாயிண்டா பேசுவோம். அப்ப மரபூதம் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு மரம் அமைதியா இருக்குது அப்படின்னா உண்மையாலுமே அந்த மரம் அமைதியா இருப்பதற்கு காரணம் மரம் மட்டும் கிடையாது, அந்த மரத்து மேல மோதக்கூடிய காற்று தான் அதனோட திறனை தீர்மானிக்குது. காற்று அதிகமா வீசுனா மரம் வந்து பேய் மாதிரி ஆடிட்டு இருக்கும். காற்று குறைவா வீசும்போது தென்றல் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கும். அந்த மரம் அப்படியே ரொம்ப மெதுவா ஆடிட்டு. அப்போ அந்த மரத்தோட வேகத்தை தீர்மானிக்கக்கூடியவர் யாராக இருக்கிறார் சொன்னா காற்று தன்மை வந்து தீர்மானிக்கக்கூடியதா. இப்ப இந்த நபரோட கேரக்டர் எப்படி இருக்குது? எல்லாமே வேகமா இருக்குது. வேகம்னா வேகம், பேச்சுல வேகம், செயல்ல வேகம், சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு கிராஸ் பண்றது. ஆக மொத்தம் என்ன ஆகும்னா இவருடைய வேகம் அதிகமா இருக்கிறதுனால இவருக்கு நெஞ்சில இருக்கக்கூடிய இதயத்தோட வேகமும் கூட இருக்கு. அதை பல்பிட்டேஷன் நம்ம சொல்லுவாங்க. அப்ப அதுவும் கூட இருக்குது. அப்ப இது எல்லாமே வேகமாவே போகுது. அவ்வளவு வேகம் வேணும். அப்ப இதயம்
துடிக்காம இருக்கணும் நம்ம சொல்றோமா? அப்படிலாம் கிடையாது. எப்படி மரம் மெதுவாக அசைஞ்சு கொடுத்து ஒரு தென்றல் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கும், அதுதான் நமக்கு எதிர்பார்க்கறது. பட் இப்ப எப்படி காற்று வேகமா அடிச்சு அந்த மரத்தை கீழே தலை கீழே ஆக்குற மாதிரி போராடுதோ, அந்த அளவுக்கு வேகமாகும் போது இதயத்துடைய அழுத்தம் அதிகமாகி ப்ரெஷர் ரொம்ப சீக்கிரமா பில்டப் ஆகும். தூங்க படுப்பாரு, படுக்கும்போது இவரோட செயல் இருக்காது, ஆனா இதயத்தோட செயல் அதிகமா இருக்கும். அப்போ படபடப்பு அதிகமாயிடும். அப்ப என்ன ஆகும், நைட்டு படுப்பாரு, நைட்டு படுத்தோன்னா தூங்க முடியாது, எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. உட்காந்துட்டு ஏதாவது பண்ணணும் போல இருக்கு, அப்ப நைட் என்ன பண்றது? அப்படின்னா ஏதாச்சும் இழுத்து போட்டு செய்யறது, அல்ல ஏதாவது யோசிக்கிறது, அதீதமா யோசிக்கிறது, இப்படி போய்கிட்டே இருக்கும். அதிகம் அதிகம் அதிகம், வேகம் 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 வேகம். அப்ப காற்றோட தன்மையும் மரத்துடைய தன்மையும் இந்த நபருக்கு பர்டிகுலர் ஆன்சைட்டி அப்படிங்கிற நபருக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கலாம். அப்போ இந்த 2 விதமான பீப்புளையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரலாம். இப்ப இந்த கட்டத்துக்கு வரும் பொழுது முதல் நபர் எடுப்போம். அவர் வந்து டிப்ரெஷன்ல இருக்கிறவரு, ஸோ எல்லாமே ஸ்லோ டவுன்ல இருக்காரு, எந்த விதமான விளைச்சலும் வராத நபர். ஸோ வீட்டுல இருக்காரு, ஆனா வெளியே எங்கேயும் போக மாட்டாரு. இவர் சுருங்கிட்டு இருப்பாரு. இவர் எப்படின்னா சுருக்கிற தன்மை இருக்கும், சுருங்கி இருக்கிறது அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற தன்மை. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கதான் அவர் ஆசைப்படுவார். இப்ப இந்த மாதிரி வந்த பேஷண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். லைவா சில டெஸ்டிமோனியல் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். அது சொல்றோம். ஒரு 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 குழந்தைல ஒரு 38 வயசு 40 வயசு ஆன ஒரு நபர், இவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸார்டர்ல மாட்டிக்கிட்டாரு, சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, வீட்டுல இருந்து வெளியே போறதே கிடையாது, வீட்டுலயே தான் இருப்பாரு. நல்ல பிள்ளை, 40 வயசு, பிஹெச்டி வாங்குறதுக்கு போயிட்டு வந்தவர். பிஹெச்டினா இப்ப பிஜி எல்லாம் முடிச்சுட்டாரு. பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணிட்டு ஏதோ 1 இயர் பண்ணாரு, அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணாரு, வந்துட்டாரு. அது வரைக்கும் படித்த ஒரு நல்ல மனிதர் தான். அவருக்கு வந்து இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியே போக மாட்டார். வீட்டுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்களோ அது செய்வாரு. பாதி நேரம் ஒரு ரூம்லயே பூட்டி இருப்பாரு. இந்த நபர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாரு. அப்புறம் நம்ம உணவு முறைகள் இதெல்லாம் சொல்லி சொல்லி கொஞ்சமா வரும்போது கொஞ்சம் அப்படியே வீட்டை விட்டு, அதாவது அவர் மாடியில ரூம், ஆமா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அவங்க கிச்சன், அங்க இருந்து கீழே இறங்கி வந்து கிச்சன்ல நின்று சாப்பிடுவாராமா. அதுவே அவங்களுக்கு பெரிய சேஞ்ச். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல இருந்து கீழ் மாடியில வந்து கீழே கிச்சன்ல நின்று சாப்பிட்டாலே அவங்களுக்கு ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான் அப்படி சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அப்ப எவ்வளவு தூரம் அவர் உள்ளேயே இருந்திருப்பாரு இமேஜின் பண்ணிப்பாங்க. அப்ப இவர் எந்த கேட்டகரினா டிப்ரெஷனோட ஒரு கேட்டகரி, அமைதியா இருக்கிறது, மத்த எந்த தொந்தரவும் கிடையாது, யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. பட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இப்படியே இருந்தா என்ன பண்றது, நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஏன்னா இப்ப இந்த ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ண முடியாது, அதனால வேண்டான்னு விட்டுட்டாங்க. ஆனா நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம பண்ணணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு. அப்ப இவருக்கு என்ன பண்ணோம், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2 monthsக்கு அப்புறம் இவருக்கு கொடுத்த ஒரே ஒரு அசைன்மெண்ட் என்ன தெரியுங்களா, தனியா சினிமாவுக்கு போயிட்டு வரலாம். இவ்வளவுதான் நான் கொடுத்த அசைன்மெண்ட். தனியா சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், எனக்கு அந்த சினிமாவோட டிக்கெட்டை கொண்டு வந்து காமிக்கணும், பிளஸ் அந்த சினிமாவில் நீங்க என்ன பாத்தீங்கிற விஷயத்த எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இது அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட். ஓகே, இப்ப இந்த அசைன்மெண்ட்டுக்கும் அவரோட டிப்ரெஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படி சொன்னா, அவருக்கு வந்து இப்போ இந்த ஆக்டிவிட்டியில எதுவுமே அவருக்கு பிடிக்காத விஷயம் தான், வீட்டை விட்டு வெளியே போறது பிடிக்காத விஷயம் தான். அப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து உட்காந்து டான்ஸ் ஆடி குதிச்சு எல்லாம் காமிக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் ஒரு மிக்சடா இருக்கணும், அழுகிறது, சிரிக்கிறது, சண்டை, அதுல இருந்து ரேஸ் என்னமோ இருக்கட்டும், அதுல கதையெல்லாம் நம்ம யோசிக்க போறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு படத்தை போய் பார்த்தா சீன் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு அதை பாக்குறாரு, பார்த்து அவருக்கு ஏதோ புரியுது, புரியாம இருக்கு, என்னமோ பாப்பாரு, வச்சுக்கோ பாத்துக்கட்டும். அதை விட என்னன்னா வீட்டை விட்டு வெளியே போனாதான் தேட்டருக்கு போக முடியும். இந்த படத்தை வீட்டுல பார்க்கலாம், இல்லைன்னா அது பிரயோஜனப்படாது. வீட்டை விட்டு வெளியே போகணும், அங்க போய் அந்த 3 மணி நேரம் தனியா உட்காரணும், அங்க இருக்கிற மனுஷனை பார்க்கணும், அப்புறம் திருப்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வரணும். இப்படி ஒரு இந்த ரியாக்ஷன் பண்ணட்டும் சொல்லி கொடுத்த போது அவரு உடனே அதை ஃபாலோ பண்ணாரு. படத்தை போய் பார்த்துட்டு வந்தாரு. பார்த்துட்டு வந்தா டிக்கெட் காமிக்கணும்னு சொன்னாரு இல்லையா, அந்த டிக்கெட்டு கொண்டு வந்து காமிச்சாரு. அவரு பார்த்த படத்தை நானும் பார்த்துட்டேன். ஏன்டா இப்ப அவரு பார்த்தாதான் நான் டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா, அப்ப நானும் பார்த்தேன். கடைசியில பார்த்தா படத்தோட கதை ஒண்ணு இருக்குது, அவர் சொல்றது வேற ஒண்ணா இருக்குது. அவர் சொல்லும் போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு 8 வயசு குழந்தை போய் ஒரு படம் பார்த்துட்டு வந்தா அந்த படத்தை பார்த்தா என்ன மனநிலையில இருப்பாங்களோ அந்த மனநிலையை இந்த 40 வயது நபர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நானும் சரி 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 கதையை கேட்டுட்டு அப்பதான் அவருடைய உண்மையான வயசு என்னால தீர்மானிக்க முடிஞ்சது. அப்ப அவரோட வயசு 40, 40க்குள்ள ஒரு 8 வயது குழந்தை பருவத்துல அவர் இருக்காரு அப்படி தெரிஞ்சு
அப்புறம் திருப்பி ஃபர்தரா அவரோட ட்ரீட்மெண்ட் ஸ்டைல் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஓரளவுக்கு அவரே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வர்றாரு, தனியா வர்றாரு, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், தொழில் பண்ண மாதிரி தொழில் பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், சும்மா போயிட்டு கூட வாங்க அப்படி சொன்னேன். அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ஐ திங்க் இப்போ இது வரைக்கும் வரல. ஸோ மேபி என்ன ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ டிப்ரெஷன் ஆனவங்கள ஆயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தனியா அவங்களை உட்கார வைக்கிறத விட சில வழிமுறைகள் சொல்லி செய்யும் பொழுது கண்டிப்பா சரியாகும். அப்ப இதுக்கு வந்து முக்கிய காரணம் அவருடைய என்ன, எந்த ரெண்டு மூலகம், ரெண்டு பூதங்கள் சொன்னா, ஒண்ணு நில மூலகமும் நிலபூதமும் நீர்பூதமும். சோ நிலபூதம் நீர்பூதம், இந்த நிலபூதம் நீர்பூதத்துக்கு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு. அது நம்ம கேரக்டர் வகுப்புல பேசியிருக்கிறோம், பரவாயில்ல. அதாவது நிலத்தோட கேரக்டர் என்ன சொன்னா, நம்ம எப்பவுமே சொல்லுவோம் கவலை வந்து நிலத்தோட கேரக்டர் அப்படின்ட்டு. நீரோட கேரக்டர் வந்து பயம். ஓகே, இப்ப இவங்களுக்கு ஒரு கவலையும் பயமும் அழுத்தம் அதிகமாக இருக்குது. அப்ப வெளியே போறதுக்கு கவலை, வெளியே போனா ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயம். சோ ரெண்டு தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கிறது தான் அவங்களுடைய டிப்ரெஷனுக்கோட காரணம். இதுல பொதுவாகவே எதெல்லாம் கிளாரிட்டி இல்லையோ, அது ஆன்சைட்டி இருந்தாலும் சரி, டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த எந்தாச்சும் ஒரு கண்டென்ட்ல கிளாரிட்டி இருக்காது. அந்த கிளாரிட்டியை வந்து யாராச்சும் கரெக்டா சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து வெளியே வரக்கு முயற்சி பண்ணுவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இப்ப நம்ம அந்த ஸ்கூல்ல நடந்த பெரம்பூர் ஸ்கூல்ல பத்தி சொன்னோம். அந்த குழந்தை ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த குழந்தைக்கு அவங்க தம்பி கொடுக்கறது டார்ச்சர், எனக்கு இன்கன்வீனியன்ட், ஏன்னா ஸ்ட்ரெஸ் பண்றான் அப்படி சொன்னதெல்லாம் 100% உண்மைதானே. அப்ப அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட பேசுறதுக்கு அந்த குழந்தைக்கு அதே தம்பி, அதே டென்ஷன், அதே டார்ச்சர் நினைக்கிற விஷயம் இப்ப என்ன ஆகுதுன்னா, இல்ல இல்ல எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இதுக்கு நிறுத்திடுவானே, அப்ப நான் கொஞ்சம் முடியாது, நான் டாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிற எல்லாம் வந்து அதே விஷயத்த அவ ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி வந்தாச்சு. அப்போ நம்மளோட இறை சாதனை மார்க்கத்துல நடக்கிற வகுப்புகள் எல்லாமே இந்த கிளாரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துல அன்னைக்கு நீங்க கேட்கிற விஷயம் ஒன்னே ரிப்பீட் ஆனா கூட அது ஏதோ ஒரு பாயிண்ட் தான் நமக்கு கிடைக்கும். 1.5 மணி நேரம் ஒருத்தங்க பேசினா அல்லது ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். பட் அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த இடத்துல அந்த ஒரு கிளாரிட்டி அந்த பர்டிகுலர் நபருக்கு, அந்த 40 வயது நபருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த முயற்சி இருக்குது, இப்ப செய்யணுங்கிற ஒரு முயற்சி இருக்குது. அந்த முயற்சிக்கு வேகமா நம்ம தள்ளி விட்டாச்சு சொன்னா டெஃபினட்டா செஞ்சிருவாங்க. ஓகே, இப்ப இந்த ரெண்டு விதமும், ஒண்ணு வந்து நம்ம சொன்னா டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய மனிதருக்கு 2 மூலகங்கள் குறைபாடு இருக்கும். ஒண்ணு வந்து நில மூலகம், நீர் மூலகம். ஆன்சைட்டி, ஆன்சைட்டினா ரொம்ப வேகம், படபடப்பு எக்ஸ்ட்ரீம். நம்ம வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி தான் சல்லுன்னு போற வேகம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா டெஸ்டினேஷன் போய் சேர மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. போய் எங்க போய் டோம் மட்டும் விழுகிற டைப்பா இருப்பாங்க. அதான் பிரச்சனை. அப்படி போறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த காற்றும் மரம் சக்தி, மரம் சொல்லக்கூடிய ஆகாய சக்தியும் வீக்கா இருக்கும் சொல்லி. அப்ப இதனோட கேரக்டர் என்ன பாருங்களேன். மரத்தோட சக்தி வந்து என்னன்னா கோபப்படுறது. இதனோட சக்தி, காற்றோட சக்தி என்ன சொன்னா முடிஞ்சு போன விஷயத்த பத்தி ஆராய்ச்சி பண்றது, துக்கத்தோட இருக்கிறது. அப்ப இந்த துக்கமும் அவர்கிட்ட கோபமும் அதிகமாக இருப்பது நீங்க பார்க்க முடியும். ஆன்சைட்டி பீப்புள்கிட்ட நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு உங்க மேல தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து அவங்க அப்பா பேரை தான் கேட்க போயிருப்பீங்க, உங்க அப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அவரே ஃபீல் பண்ணிடுவாரு ரிமைனிங் பார்ட் எல்லாம். என்னன்ட்டு, நீங்க இனி எங்க அப்பா பத்தி திட்ட வந்திருக்கிறியா அப்படின்ட்டு அவரே உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. இல்ல நீ அப்பா வீட்டை பத்தி வாங்க இருக்கு, கேள்வி கேட்டு வாங்க போறியா அப்படின்ட்டு எதையோ போயிடுவாரு. நம்ம கேட்க வந்தது அவரோட அப்பா பேரா இருக்கும். ஓகே, அப்ப இது வந்து வேகம் 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 வேகம். இந்த வேகம் வந்து நம்மள வந்து கண்டிப்பா எந்த ரிசல்ட்டையும் காமிக்காது. அதனால இந்த வேகத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், மரத்துக்கு கூட ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவர் கோபத்தை கூட நம்ம விட்டுறலாம். ஆனா அந்த காற்று சக்தியை சமன்படுத்துறது, காற்று சக்தியை குறைக்கிற வேலையை முதல்ல பண்ணலாம். அப்ப காற்றை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லும்போது உணவு முறைக்கு வந்துடலாம். இப்ப உணவு முறையில ரெண்டு பேர்த்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஆன்சைட்டி பீப்புளா இருந்தாலும் சரி, டிப்ரெஷன் பீப்புளா இருந்தாலும் சரி. உணவு முறைக்கு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ரீசெண்ட் என்ன பார்த்துட்டோம், மண்ணு மாதிரி இருக்கிறது ஒரு கேரக்டர், இன்னொன்று வந்து வேகமா இருக்கிறது ஒரு கேரக்டர். மண்ணு மாதிரி இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து டிப்ரெஷன்ல இருக்கிற பீப்புள் சொல்றோம், வேகமா இருக்கிறவங்கள ஆன்சைட்டி பீப்புள்னு சொல்றோம். இந்த ஆன்சைட்டி பீப்புள் எல்லாமே காற்றையும் ஆகாய சக்தியும் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க, அல்லது அதுல பேலன்ஸ் இல்லாம இருக்கிறவங்களா இருப்பாங்க. இங்க எடுத்துட்டீங்கன்னா நிலமும் நீரும் பேலன்ஸ் இல்லாம இருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துல சுருங்கி இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல விரிஞ்சு இருப்பாங்க. இவங்க வந்து நம்ம ஆன்சைட்டி பீப்புள் விரிஞ்சு இருப்பாங்க, டிப்ரெஷன் பீப்புள் சுருங்கி இருப்பாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம்.
இப்ப இவங்களுக்கு நம்ம உணவு முறைக்கு வந்தாச்சு. இது ஆரம்ப நிலை முடிச்சு செகண்ட் நிலை முடிச்சு 3வது நிலைக்கு வந்து 3வது நிலையில இந்த டிப்ரெஷனை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா, திருப்பியும் இந்த இடத்துல நிலமும் நீரும் தான் தன்மை வாய்ந்தது. அப்போ இந்த பர்டிகுலர் மனிதர்களுக்கு உணவு முறைகள்ல நீர் சார்ந்த உணவுகளை அதிகப்படுத்த வேண்டி இருக்கு. ஏன்னா மண்ணுல இருந்தது எந்த விதமான ஈல்டும் வரல, அதனால மண்ணு மண்ணாவே இருக்குது. சொல்லப்போனா மண்ணு மலடாகி இருக்குது கூட சொல்லலாம். அதனோட ஈல்டு இல்லாம தவிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப மண்ணுல இருக்கிற மல்லட்டுத்தன்மை வெளியே எடுக்கணும் சொன்னா அதுக்கு சுத்தமான நம்மளுடைய மழை நீர் தான் தேவைப்படுது. அப்ப மழை நீரை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் அவங்கள்ட்ட இருக்கணும். அப்படி திறன் இருக்கணும் சொன்னா முதல் பேசிக் வந்து உணவு கொடுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி அவரோட கேரக்டர்ல பயத்தை வெளியே எடுத்தே ஆகணும். பயத்தை வெளியே எடுக்கணும் சொன்னா அவருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பத்திக்கிட்டு இருக்கும். அது உடனே நீங்க ஃபர்ஸ்ட் டைம்லயே கேட்டோம்னா டக்குன்னு அவரும் சொல்ல மாட்டாரு, நமக்கும் புரியாது. ஓகே, மினிமம் ஒரு 2-3 சிட்டிங் உட்காரும் போதுதான் அவர் எதுல வந்து அந்த பயத்தை வச்சிட்டு இருக்காருன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். அப்ப அந்த பயமான ஒரு விஷயம் மேபி சிலருக்கு வந்து திருமணத்தை பத்தின பயம் இருக்குது வைங்களேன், அவருக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி திருமணத்தை தள்ளி போட்டுட்டு இருப்பாரு. பட் நேரடியா எனக்கு திருமணத்தை பத்தின பயம் இருக்குட்டு அவரால சொல்ல தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பத்தின ஒரு தெளிவு அவருக்கு கொடுக்கணும். திருமணம்னா என்ன, அது பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை, அது வந்து சாதாரண ஒரு வாழ்க்கை முறைதான், இதன் மூலமாக உங்களுக்கு இது நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதை அவர் மனசு ஏத்துக்கிச்சு சொன்னா டெஃபினட்டா அவர் வந்து அந்த பயத்தை விட்டு விலகிடும். அதான் பயத்தை விட்டு விலகிற காரணம், பயத்தை ஏன் விளக்கணும் சொன்னா அப்பதான் உங்களோட நீர் சக்தி நிறைய அதிகப்படுத்த முடியும். இல்லாட்டி பயம் வரும்பொழுதால நீர் சக்தி குறைஞ்சிட்டே இருக்கு. ஓகே, அப்ப இந்த இடத்துல அவருக்கு நீர் அதிகப்படுத்தணும் சொன்னா ரொம்ப சுலபமான முறை வந்து வெள்ளரிக்காய். இதெல்லாம் விதைகள் அதிகமா அடுக்கி இருக்கும், எதுல எல்லாம் காயா இருந்தாலும் சரி பழங்களா இருந்தாலும் சரி விதைகள் அடுக்கி கொட்டி கிடக்குதோ அது எல்லாமே நீர்த்தன்மை வாய்ந்த காய்கறிகள், நீர்த்தன்மை வாய்ந்த பழங்கள். அப்போ அதுல வந்து நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துட்டோம், நாட்டுக்காய் வெள்ளரிக்காய் எடுத்துட்டோம்னா அது விதை பார்த்தா தெரியும், அப்படியே ஒரு லேயர் லேயரா குட்டி கிடக்கும். அப்ப இது சாதாரண உணவுல சாலட் பண்ணியோ அல்லது வேற ஏதாவது பண்ணியோ சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே அடுத்த கேள்வி வரும், சார் இது நாட்டுக்காய் கிடைக்கலன்னா தப்பு இல்லையா அப்படின்னா பரவாயில்ல, சாலட் வெள்ளரிக்காய் இருந்தா எடுத்துக்கோங்க, ஹைபிரிட் தான் பரவாயில்ல, தோலை கிளீன் பண்ணிட்டு சாப்பிடுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம், நம்ம அந்த வெள்ளரிக்காயை வந்து கொஞ்சம் அதிகமா உணவுல காலையில வெறும் காலையில ஏதாச்சும் டீ சாப்பிடணும் தான் டீ சாப்பிடுறாங்க, இல்லை எனக்கு டீ கூட வேண்டாங்க அப்படின்னா பரவாயில்ல விட்டுருவோம். விட்டுட்டு அதுக்கு மேல அவருக்கு வந்து நான் இந்த வெள்ளரிக்காயை பொடி பண்ணியோ அல்லது ஏதாச்சும் நீள் நீளமா கட் பண்ணியோ அவருக்கு காலையில சாப்பிட கொடுக்கும்போது என்ன ஆகலாம், இவருடைய நீர்த்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். மதிய உணவுல என்ன பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சுலபம், நீர் காய்கறிகளை சாப்பிட சொல்லிடலாம். திருப்பி எதெல்லாம் நீர் காய்கறிகள், எதுல எல்லாம் விதைகள் அதிகமா கொட்டி கிடக்குதோ அதெல்லாம் நீர் காய்கறிகள். நீர் காய்கறிகள் நிறைய இருக்கு, அது இந்தியா நம்ம தமிழ்நாட்டுல விளையுது, தமிழ்நாட்டுல கிடைக்கிறது அதிகபட்சம் நீர் காய்கறிகள் தான். நீர் காய்கறிகள் நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு அதை உணவுல வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். இரவு அதே மாதிரி அந்த நீர் காய்கறிகளால ஆன ஒரு சூப் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல உடல்ல நீரோட தன்மை கூட ஆரம்பிக்கும். நீரோட தன்மை கூடுது, ஒரு பாயிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீரோட தன்மை கூடுது. இன்னொரு பக்கம் பயத்தை நீங்க தெளிவடைய வைக்கிறீங்க, மனசுல இருந்து பயத்தை வெளியெடுக்கிறதுக்கு என்ன முயற்சி இருக்கோ அதை செய்யறோம். ஸோ இந்த ரெண்டும் நடக்கும் பொழுது ஒரு பானையில ஓட்ட போட்டது பயம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க தண்ணி ஊத்துறது நீர் காய்கறிகள் வச்சுக்கோங்க. அப்ப நீர் காய்கறிகள் ஊத்திட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க, நல்ல நல்ல விஷயமா உள்ள போகுது. அதே சமயம் இந்த கீழே அந்த பானையில கீழே இருக்கிற ஓட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டை நிறைய இருக்கும் அவருக்கு ஆரம்பத்துல, பயம்ங்கிற விஷயத்துல நிறைய ஓட்டை இருக்கும். இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓட்டையை அடைக்கிறீங்க. ஓட்டையை அடைக்கும் போது என்னன்னா ஊத்துற தண்ணி கொஞ்சம் நிறைய கொட்டிட்டு இருந்த தண்ணி கொஞ்சமா குறையும். அப்ப என்ன ஆகும், நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு வாரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் உடனே திருப்பி பழைய மாதிரி வந்துட்டா சார் மாதிரி திருப்பி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க. அப்ப வரும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 வாரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க சில ஓட்டைகளை இன்னும் அடைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வரும்போது 3 வாரம் என்னால நல்லாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவரோட ஓட்டைகளை கன்ஸ்டபிளா கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். மாசத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறோம் சார் அப்படின்னா ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிட்டாரு, இனி தானாவே சரியாயிடுவாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவரை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா இவருடைய அந்த டிப்ரெஷன் மோட விட்டு வெளியே கூட்டிட்டு வரலாம். பட் இது மேஜிக் கிடையாது, டைம் எடுக்கும். ஏன்னா அதுல அவரு ஒத்துழைக்கணும், கூட இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நம்ம எஜுகேட் பண்ணணும். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இவரை பார்த்து அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இருப்பாங்க. என்னடா இவரை இப்படி பார்த்துட்டு இருக்கிறோமே, என்னதான் பண்றது, எனக்கு லைஃப் இப்படி ஆயிடுச்சா,
கடவுள் என்ன சோதிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எண்டில் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னா டக்குன்னு வெறுத்து போய் ஒரு வார்த்தைகள் கூட சொல்லிடலாம். அப்ப மேல போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு 2 3 வார்த்தைகள் சொல்லிட்டுனா திருப்பி அந்த பானையில 2 ஓட்டம் போட்ட மாதிரி ஆயிடும், திருப்பி கீழே இறங்கிடுவாரு. அதனால கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸையும் பேசிட்டு இந்த பர்டிகுலர் நபருக்கு எஜுகேட் தான். ஐயா சொன்ன மாதிரி அறிவு கொடுப்பதுதான் முக்கியமான வேலை. அறிவையும் கொடுத்துட்டோம் சொன்னா இந்த பேஷண்ட்டை விட்டு வெளியே சரி பண்ணிட்டு வந்துடலாம். அப்ப இவ்வளவு பண்ணிட்டு ஏன் சார் நம்ம நிலத்தை ஒண்ணுமே பண்ண வேண்டாமா அப்படின்னா, நிலத்துக்கு நம்ம எப்பவுமே சொல்லக்கூடியது இனிப்பான பழங்கள். அவரோட டயட்ல 3 வேளையும் கொஞ்சமாச்சு பழம் சாப்பிட சொல்லிட்டார். அது ஃபுட்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா நிலமும் நல்லா இருக்கும், மழை தண்ணி நல்லா விழுகும், செழுமையாயிடும். செழுமையாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், தன்னோட ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதை தன்வயப்படுத்தி தனக்குள்ளத மாதிரி ஏத்து அதை சில மாடிஃபை பண்ணி திருப்பி வெளிப்படுத்த ஆரம்பிச்சு. ஒரு விதையை போட்டா அதை செடியாவோ மரமாவோ பூவாவோ மாத்துறது அது நம்ம மண்ணோட வேலை தான். அப்ப இவர்கிட்டயே இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன பண்ணும், ஒருத்தருக்கு கொடுத்த தகவலை வாங்கிட்டு இவருக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அந்த தகவலை ரீஃப்ரேம் பண்ணி அழகா நமக்கு கொடுப்பாரு. ஸோ அந்த டிப்ரெஷனுங்கிற மூடை விட்டு வெளியே வந்துட்டாரு அப்படிங்கறத அவர் பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது கேட்டகரி ஆன்சைட்டி, ஓவர் ஸ்பீடு சொல்லியிருந்தோம். ஸோ இவருக்கு வந்து நம்ம காற்றைதான் முதல்ல நிறுத்தணும். மரத்தை பத்தி கூட அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஸோ காற்று அப்ப மரத்தோட கேரக்டர் வந்து கோபம். ஸோ கோபத்தை குறைங்க சொல்றதை விட அது வேலை அதிகம். அதை விட என்ன பண்ணலாம்னா அந்த பழசை கேட்டு யோசிச்சுட்டு இருக்கிறத நம்ம நிறுத்தி வைக்கணும். அப்ப அது எதன் மூலமாக நிறுத்த வைக்கலாம் அப்படின்னா, சிலர் வந்து அந்த ஏதோ ஒருத்தர் இறந்திருப்பாங்க, அந்த இறந்த மனிதர்களை பத்தி அதுவே இறந்தாச்சு போயாச்சு தெரிஞ்சது, ஆனாலும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது. தனக்கு ஜாப் கிடைச்சது, ஜாப் வந்து போயிடுச்சு அப்படின்னு அதனால ஆன்சைட்டில இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்ப என்ன பண்றதா, இன்னும் வேலையில சின்சியரா இருக்கணும், இருக்கிறதுல பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தம்பி அப்படி சொன்னா உடனே பறந்துட்டு ஓடுற மாதிரி வண்டியை கிளப்புறது, அந்த மாதிரி பண்றது. இந்த 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 வேகத்தில் இருக்கிறவங்க வண்டி ஓட்டுனா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. இவங்களை போய் நீங்க நார்மலா 40ல போப்போ 30ல போனா போகவே முடியாது இல்லையா, அவங்களுக்கு அந்த ஸ்பீடு தானே தேவைப்படுது. அப்ப 60 70 போனா அது போகக்கூடாத ரோட்ல 60 70 போனா என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலரா அந்த பழசு ஏதாச்சும் ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. சிலர் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேக்கப் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்து குழந்தைங்க பரவாயில்ல, பிரேக்கப்னால சாதாரணமா எடுத்துக்கிறாங்க, அது வரைக்கும் பரவாயில்ல. பட் இருந்தாலும் அந்த கட்டத்துல ரொம்ப அமைதியா இல்லாம ஆர்ப்பாட்டமா இருக்கிறாங்க அப்படின்னா அதை பத்தின விளக்கம் அவருக்கு தரணும். அப்போ யாராச்சும் ஒருத்தர் இறந்ததை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அந்த இறப்புனால நடந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தேடணும். அந்த நன்மைகள் நிறைய இருக்குது, அந்த நன்மைகளை கொஞ்சம் அவுட்லைன் பண்ணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மரணம் பத்தி நம்ம ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதை பத்தி பாத்தீங்கன்னா அந்த யூடியூப்ல அதை பாத்துருங்க. அப்ப வந்து அதுல இருந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத பத்தி அவருக்கு ஒரு தெளிவு கொடுத்தோம் சொன்னா அவர் வந்து அவங்க வீட்டுல நடந்த இழப்பை வந்து அதிகமா யோசிக்க மாட்டாரு, அதுலயே நல்லதானே இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் அவர்கிட்ட கொண்டு வர வைக்க முடியும். அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பொதுவா இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது, டிவி நியூஸ் பாக்குறது, இதை வந்து ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணியே விட்டுறாங்க, அலோவ் பண்ணவே வேண்டாம். அது எவ்வளவு லேட்டஸ்ட் நியூஸா இருந்தாலும் பரவாயில்ல, அது இப்பத்துக்கு தேவையில்லை. முதல்ல அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வெளியே வர்றதுதான் நம்மளோட வேலையை தவிர நியூஸ் தானே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி விட வேண்டாம். ஏன்னா நியூஸ்ல வந்து அப்பெல்லாம் ஒரு காலத்துல வந்து ஏதோ பிரேக்கிங் நியூஸ்ங்கிறது ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சின்னதா வந்துட்டு இருந்தது. இப்ப காலையில இருந்து 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸா இருக்கு, யாரை பிரேக் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம மனசை பிரேக் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய புது நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண தகவல் தானே சொல்லி இருக்கிறத அவங்கள பார்க்க விட வேண்டாம், வேண்டாம் சொல்லிடும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் தேவையில்லை, வேற எந்த புக்கும் தேவையில்லை. தேவையானா நம்மளோட ஆன்மீகமான புத்தகங்கள் அறிவு சார்ந்த புத்தகங்கள் தான். அந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கணும்னா படிக்கட்டும், இல்லைன்னா விட்டுருக்கோம். இல்லையா அந்த காலத்துல படிச்ச அக்பர் பீர்பால் கதைகள் படிக்க முடியுமா படிக்கட்டும், இல்ல ஏதாவது நாவல் படிக்கட்டுமா படிக்கட்டும். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம், நம்ம மைண்டை வந்து ஸ்லோ டவுன் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவலை அவர்கிட்ட சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொல்லலாம். உணவுல நம்ம கொண்டு வரும் பொழுது அவருக்கு வந்து பொதுவா இந்த காரமான உணவுகள் கொடுத்து பேலன்ஸ் பண்ணணும். இது வந்து எப்படின்னா நீங்க அவர்கிட்ட பேசணும் அல்லது அவர்கிட்ட பழகி இருக்கணும். எந்த உணவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அல்ல அவர் ஆல்ரெடி காரத்தை தான் அதிகமா சாப்பிட்றாருன்னா கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல காரமே தொட மாட்டேங்கிறாருன்னா காரத்தை சேர்த்த முயற்சி பண்ணுங்க. இது வந்து டிஃபால்ட்டா இது கொடுங்கன்னு சொல்ல முடியாது, ரெண்டையுமே கவனிக்க வேண்டியது. நீருக்கெல்லாம் நம்ம சொல்லல இந்த காய் சாப்பிடுங்க தைரியமா சொல்லலாம். இங்க மட்டும் நம்ம 2 விஷயத்த கவனிச்சு செய்யணும். காரம் அதிகமா சாப்பிட்றவங்கன்னா குறைக்க சொல்லணும், குறைவா சாப்பிட்டாங்கன்னா அதிகப்படுத்த சொல்லணும்.
அப்ப அது எதுனா திருப்பியும் குறுமிளகு தான் நமக்கு பெஸ்ட் காரம். ஸோ குறுமிளகு சார்ந்த உணவுகள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான்வெஜ்ல குறுமிளகு கனெக்டடா சாப்பிட சொல்லுவேன். வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் வெஜ்ல குறுமிளகு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எது இருக்கோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் பெப்பர், இது பொங்கல் பொங்கல் சாப்பிட்றவங்களா இருந்தால் பொங்கல் சாப்பிடட்டும், அல்லது வேற எதுலாச்சும் சூப் சாப்பிட்றவங்களா இருந்தால் சூப் சாப்பிடட்டும். அந்த மாதிரி எல்லாம் காரத்தை எதுல எல்லாம் கொஞ்சம் கன்சபிளா சேர்த்த முடியுமோ அதை சேர்த்து சாப்பிடட்டும். இது பச்சை மிளகா காரத்தை இப்பத்துக்கு வேண்டாம் சொல்லி நிறுத்தி வச்சிருக்கோம். ஓகே, முடிஞ்ச அளவு காரம் அது பத்தலைனா மட்டும் வரமிளகாய் கொஞ்சமா பயன்படுத்த சொல்லலாம். ஸோ இந்த இரண்டு விஷயங்களும் செய்யறது சைமல்டேனியஸா அதே டயத்துல இன்னொரு விஷயத்தையும் செய்யணும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு புளிப்பான உணவுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா மரம் வந்து புளிப்படத்தன்மையை நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ புளிப்பான உணவுகளை தவிர்க்க சொல்லிடுவேன். அப்ப அது தவிர்க்கும் பொழுது ஒரு விஷயம் தவிர்க்கிறோம், ஒரு விஷயம் ஆட் பண்றோம். இது ரெண்டும் நடக்கும்போது என்ன ஆகுனா மரம் ஸ்ட்ராங் ஆகும். இந்த காற்று வீசுற தன்மை குறையும். அப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தென்றல் வீசுறது நம்மளால பார்க்க முடியும். அப்ப புளிப்பான உணவுகள் நம்ம வகுப்புல பேசினதான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். எதெல்லாம் சீக்கிரமா வந்து வெள்ளைத்தன்மை அடையுதோ, அல்ல எதெல்லாம் சீக்கிரமா ப்ளீச் பண்றோமோ அதெல்லாமே புளிப்பான உணவுகள். ஸோ நம்ம இட்லி தோசை மாவு எடுத்துட்டா மோர் தென் அ டே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா புளிப்பு, அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளை சக்கரை ப்ளீச் பண்ணனால அது புளிப்பு வேண்டாம். ரீஃபைண்ட் ஆயில் ப்ளீச் பண்ணோம், அதனால அது புளிப்பு வேண்டாம். மைதா ரீஃபைன் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணி தான் வருது, ஸோ அது புளிப்பு வேண்டாம். ஸோ இந்த மாதிரி புளிப்பான உணவுகளை தவிர்க்கிறது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லா நிறுத்துங்கன்னு சொல்ல வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு நிறுத்துங்க, ஒரு 2 வீக்ஸ் நிறுத்துங்க, 3 வீக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவங்களை ட்ரெயின் பண்ணி கூட்டிட்டு வரணும். அப்படி கூட்டிட்டு வந்தா சொன்னா அந்த ஆன்சைட்டிங்கிற ப்ராப்ளத்தையும் நம்மளால கியூர் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு டைமென்ஷன் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வரவங்களை பார்த்து நம்ம கோபப்படுறதோ பேசிய பிரயோஜனம் இல்லை. புரிய வைக்கிறதுக்கு சில டைம் தேவைப்படும். எல்லாமே எதுவும் ஒரு சிட்டிங்ல கண்டிப்பா முடியாது. ஃபர்ஸ்ட் 2-3 சிட்டிங்ல இந்த பாயிண்ட்ஸ் நம்ம போடலாம். அந்த பாயிண்ட்ஸ் இப்ப சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ரிலாக்ஸா பேசுறது ஒரு 3-4 சிட்டிங்க்கு அப்புறம் பேசுங்க. எடுத்தோன்னே இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த 2 பீப்புளும் ஏத்துக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நீங்க சொன்னா உடனே ஏத்துக்க மாட்டாங்க. உணவுல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸா பேசுனீங்கன்னா அவங்க கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சில பெண்களா இருந்தாலும் வேற ஏதாவது ரூட் காசஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அதிகம் நீங்க வந்து ஏதாவது தவறுதல் இருந்தா கூட அதை தவறுதலை எக்ஸ்போஸ் பண்ணி பேசிட்டு இருக்க வேண்டாம். ரெமெடி என்னவோ அந்த ரெமெடியோட ஆங்கிள் இருந்து யோசிங்க. அப்படி யாராச்சும் உங்கள்ட்ட அந்த பெண்களோ ஆண்களோ சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு சொல்லணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. நீங்க மட்டும் கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு சொல்யூஷன் கொடுங்க. அப்படி இருந்தா தான் அவங்க இன்னும் கொஞ்சம் வரும்போது அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுவாங்க. அப்படி பார்த்து நம்ம அவங்கள பக்காவா வந்து கியூர் பண்ணி அனுப்ப முடியும். காலம் கண்டிப்பாக தேவைப்படும். அது ஃபாஸ்டா நம்மளால பண்ண முடியறது இல்லை, டிலே ஆகுது. ஆனா பொறுமையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கு புள்ளி என்ன? இறுதியாக வந்து விட்டோம் 4வது ஸ்டேஜ். புள்ளி என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில டிப்ரெஷன் பீப்புளுக்கு வரும் பொழுது நம்ம வந்து 2 மூலகம் சொன்னோம் இல்லைங்களா? நிலமும் நீரும் சொன்னோம் இல்லையா? அதனால நிலமும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளி வந்து SP9 அப்படிங்கிற புள்ளி கால் தொடையோட பகுதியில இருக்கும், கால் மூட்டோட பக்கத்துல இருக்கும். இப்போ நம்ம புக்ல பார்த்துக்கோங்க, இல்லாட்டி சொன்னா நெட்ல இருக்குது SP9 அப்படிங்கிற புள்ளி. அந்த புள்ளியோட லொகேஷன் பார்த்துட்டு அதுல வந்து லேசா வந்து நீடில் போட பழகினவங்களா இருந்தா நீடில் போட்டுக்கோங்க. நீடில் இல்லை அப்படின்னா லேசா அந்த இடத்த மட்டும் ஒரு வாமான தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ சூடு பண்ணி அந்த இடத்துல புள்ளியில மட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரொம்ப மெதுவா, குழந்தைக்கு எண்ணெய் தேய்க்கும் போது நியூபார்ன் பேபிக்கு குளிச்சு வச்சுட்டு எண்ணெய் தேய்க்கிறோம் வைங்களா, அப்புறம் எப்ப தேய்ப்பீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து காலில் ரெண்டு பக்கமும் அந்த புள்ளி இருக்கு, 2 பக்கமும் அதை தடவி விட்டுக்கோங்க. ஸோ SP9ங்கிற புள்ளியும் அதே மாதிரி ஸ்டொமக்ல ஒரு புள்ளி தேவைப்படுது. ஸ்டொமக்ல 44 ST44 அப்படிங்கிற புள்ளியும் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. இவங்களோட சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கலாம். அடுத்த பார்ட்ல அந்த அதர் சைட்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய ஆன்சைட்டிங்கிற பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 2 மூலமும் நம்ம சரி பண்ண போறோம். மரத்தையும் நம்மளுடைய காற்றையும் சரி பண்ண போறோம். மரம்னா ஆகாயத்தை சரி பண்ண போறோம். அதனால அவங்களுக்கு லிவர் 4 அப்படிங்கிற புள்ளி கால் மூட்டுல இருக்கு. கொஞ்சம் அதை 2-3 போட்டோ எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஒரு போட்டோல பார்க்காதீங்க, 2-3 போட்டோ எடுத்து பாருங்க. நமது புத்தகம் இருந்தா புத்தகத்துல தெளிவா இருக்கும். இப்போ நெட்ல பார்க்கும்போது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு படத்துக்கு 2 படம் 3 படம் பார்த்தீங்கன்னா அந்த லிவர் 4ங்கிற லொகேஷன் உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த இடத்துல நீடில் போடுங்க, இல்லைன்னா டச் பண்ணுங்க. லேசா ஆயில் போட்டு குழந்தைக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ங்க. கூட இன்னொரு புள்ளி GB44ங்கிற புள்ளி, அது வந்து உங்க காலில் 4வது விரல்ல இருக்குது.
சுண்டு விரல் பக்கத்துல இருக்கும், 4வது விரல் நகைக்கடல தான் இருக்கும். அது ஈஸியான புள்ளி தான். ஸோ அந்த புள்ளியை அதே மாதிரி அந்த புள்ளியும் போட்டு விடுங்க. இது வந்து நமக்கு ஆன்சைட்டில இருக்கிறவங்களுக்கு. அப்ப இதுல வந்து என்னன்னா அந்த காற்றும் அந்த ஆகாயமும் சரி பண்ணிடுவோம். அது ரெண்டும் சரியானதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து, அதாவது உட்காந்து அது வரைக்கும் படபடன்னு இருக்கிறவரு கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன ஏதுங்கிறத கேட்பாங்க. நம்ம அப்புறம் அதுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் கவலை அந்த துக்கத்தை அழிக்கணும்னு சொன்னா இல்லைங்களா, அந்த பாட்டுக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொஞ்சம் டீப்பா சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி டயத்துல பேசிட்டு இருக்கும்போது குறுக்க யாராச்சும் பேசுனா பிடிக்காது. அதனால அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். சொன்னதையே ஒரு 3-4 தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க. அதையும் நீங்க பொறுமையா தான் கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரிங்க அப்படி சொல்லி கொஞ்சம் கேப் விடுங்க. அவரும் பேசுறதை நிறுத்திட்டாரு அப்படின்னா நீங்க தாராளமா பேசலாம். அப்பதான் அவரோட மனசுக்குள்ள போகும். நீங்க பாட்டு ஒவ்வொன்றுக்கும் பதில் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு மனசுக்குள்ள போகாது. அதனால அவங்களை ஹேண்டில் பண்ற பொறுமை நமக்கு வேணும். சரிங்களா? சோ அந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 2 விதமான மன உளைச்சலை நம்மளால சரிப்படுத்த முடியும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம பேசலாம். அம்மா கம்ப்ளீட் பண்ணுங்க. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு மிக சிறப்பா ஐயா அவங்க மன அழுத்தத்திற்கான இது ரொம்ப 2ஆ பிரிச்சு ஐயா அதை வந்து டிப்ரெஷன், ஆன்சைட்டி. அந்த டிப்ரெஷனுக்கு அழகா அது ரெண்டும் வந்து எதிர்மறையா, ஒன்னோட ஒண்ணு எதிர்மறையானது. அப்ப இதுக்கு என்ன இது ரெமெடி அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள் தான். அந்த பஞ்சபூதங்கள் டிப்ரெஷனுக்கு என்னென்ன பூதம் நமக்கு தொடர்பா இருக்குது, ஆன்சைட்டிக்கு எந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களுக்கு என்ன உணவு, அதை எப்படி நாம பேசி சரி பண்ணலாம், என்ன புள்ளி அதுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவா ஐயா அவங்க நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் பொறுமையா இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். 2 உதாரணங்களும் ஐயா எடுத்து சொன்னாங்க. உண்மையிலே இந்த பஞ்சபூதங்களோட பெருமை மதிப்புன்னு நாங்க நிறைய படிக்கிறோம், நிறைய சிந்திச்சிருக்கோம், யோசிச்சிருக்கோங்க ஐயா. ஆனா இன்னைக்கு நாங்க கேட்டது ஐயா ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா 1.5 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. அந்த 1.5 மணி நேரம் நம்ம ஒவ்வொரு நாளும் செலவு பண்றதுல ஒவ்வொரு புது புது கோணத்துல புது பாயிண்ட் நமக்கு கிடைக்கதான் செய்யுது. இன்னைக்கு இந்த மன அழுத்தத்திற்கு கூட இந்த பஞ்ச பூதங்கள் தான் நம்ம அதை வைத்து நம்ம சரி பண்ணலான்னு அந்த நிலத்திற்கு அந்த மழை வந்து எப்படி அந்த நிலத்தை மேம்படுத்துது அப்படின்ற பாயிண்ட்லாம் ரொம்ப புது விஷயங்கய்யா. இன்னைக்கு உண்மையிலே வந்து நிறைய புது விஷயத்தை தான் நாங்கள் கற்றுக்கணும். ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளம்னா அதுக்கு ஐயா வந்து ரெமடியா புள்ளிகளே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறுமையாக பேசி நம்ம எப்படி இதை கொண்டு போகணும்னு ஐயா அவங்க நமக்கு தெளிவாக சொன்னாங்க. ஐயா அவர்களே நம் வாழ்த்தி மகிழலாம். இன்று மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த அக்கு ஹீலர் மகேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அக்கு ஹீலர் மகேஷ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி, நன்றி. இந்த கோணெல்லாம் நாங்கள் யோசிச்சதே இல்லைங்க ஐயா. வாழ்க வளம்னா ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு நம்ம கேள்வி பதில் போயிடலாம். அன்பர்கள் யாருக்காவது கேள்வி இருந்தா நம்ம ஆன்சர் செய்யலாம். சில முக்கிய அறிவிப்புகள் என்னன்னா, நமக்கு நாளை மறுநாள் 13, 14, 15 நேரடி வகுப்பு மலையப்பாளையத்துல நமக்கு துவங்க இருக்குது. அதுக்கு அன்பர்களே நான் முடிந்த வரைக்கும் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நம்ம நிறைய அன்பர்களை பேசி அவர்களே வர வைக்கலாம். அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி நமக்கு யோகா தினம் இருக்கு. அன்னைக்கு அதிகாலை ஆரம்பித்து இரவு 9 மணி வரைக்கும் தொடர்ந்து நமக்கு ப்ரோக்ராம் போக இருக்குது. அதுலயும் நாம் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களுடைய தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அதில் கலந்து ஆண்மை தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். மேலும் சித்தர் குழு நிகழ்வுகள், இறை ஆசிரியர் பயிற்சி அனைத்தும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து ஆண்மை தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க இருக்க அன்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. ஐயா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, அவங்க கிட்ட பொறுமையா நம்ம ஹேண்டில் பண்ணணும். பேசவே வரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்கள எப்படிங்கய்யா நம்ம பண்றது?
அதாம்மா, நீங்க அப்ப வெறும் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஓ ட்ரீட்மெண்ட் சரி சரி. கொடுத்துட்டே வாங்க. ட்ரீட்மெண்ட் ஆ கொடுக்கதானே உங்களோட மாற்றம் தெரியும். ஓ அதாவது சார், நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேச வேண்டாம் அப்படின்ட்டு. ஆ ஆ சரி நீங்க சரிங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வாங்க, உணவு முறையை ஃபாலோ பண்ண சொல்லிடுறேன். ஆ அந்த உணவு முறையும் புள்ளிகளும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள மெதுவா இது பண்ணலாங்க. ஆமா, ஒரு 3-4 சிட்டிக்கு அப்புறம் அவங்க பேசுறது, நீங்க பேசுறது கேட்கிற தன்மை அவங்களுக்கு வந்துடும். ஓ அப்ப ஓ, நம்ம சரி பேசுறது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. நண்பர்கள் யாருக்காவது கேள்வி இருந்தா, மன அழுத்தம் பற்றி கேள்வி இருந்தா, ஜானகி அம்மா. ஆனா நம்ம நம்ம உறுப்பினர்கள் யாருக்கும் மன அழுத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லைங்க ஐயா. யாருக்காச்சும் மற்றவர்களுக்கு இருக்கிறது, அதனாலதான் எனக்கு ஹேண்ட் ரைஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கண்டிப்பா. ஜானகி மேடம் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஜானகி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மன அழுத்தத்தை பத்தி நான் கேட்கலைங்க, வேற இதுக்காக ஹேண்டிஸ் போயிருக்கேன். கேட்கலாங்களா ஐயா? சொல்லுங்கம்மா. எனக்கு காலில் இந்த கால்சியம் டெபாசிட் ஆகி அது பெயின் இருந்துகிட்டே 2 இயர்ஸ் 1 இயர்க்கு மேலேயே இருக்கு. ட்ரீட்மெண்ட் சும்மா நாட்டு இதுதான் பண்ணினேன். இந்த எருக்கை இலைய வச்சு அந்த சூட் பண்ணி அது காலில் அந்த இது பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணுங்கய்யா. பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி சரியாகலை. நீங்க அதுக்கு UB 60ங்கிற புள்ளியை கொஞ்சம் செலக்ட் பண்ணி போட வேண்டியிருக்குமா? என்னங்க? UB 60 UP 60. சரிங்கய்யா. யூரினரி பிளாடர்ல இருக்கிற 60வது புள்ளி கால் குதிக்கால இருக்கும். அந்த சரி புள்ளியை தூண்டி விடணும். அது சரிங்க தவிர உங்களோட பல்ஸ் பார்க்கணும் சார். நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அதுல இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு அக்குபஞ்சர் ஹீலர் அவங்கள பார்த்துட்டீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் கோயம்புத்தூர் ஈஸியா. தாங்கய்யா. கோயம்புத்தூர் தாங்க. கோயம்புத்தூருங்களா சார்? கோயம்புத்தூர்னா இங்க வரலாம், இல்ல நீங்க இருக்கிற ஏரியா பக்கத்துல யாராச்சும் ஐயா இருந்தா கூட நீங்க உங்களோட கிளினிக் எங்கேங்க இருக்குது? இல்ல, நான் என்னோடது கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம். சரிங்கய்யா. நான் முன்னாடியும் ஒரு தடவை உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எங்கள் பேத்தியை பற்றி 12 வயசு ஆச்சு, அவளுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ரொம்ப பிடிவாதம் கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க இப்போ யூஎஸ்ல இருக்காங்க, இப்போ இங்கே வராங்க, அதுதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தாங்கன்னா நம்ம இறைசாதன மருந்து அந்த குழந்தைகளோட கேம்ப்ல ஏதாச்சும் ஒரு நாள் உட்கார வச்சாதானமா சரியா இருக்கும். நம்ம இல்லை என்னதான் அவங்க பேசுறதை விட அந்த மாதிரி இருந்துட்டா அந்த கேம்ப்ல ஒரு நாள் இருந்துட்டு, ஒரு நாள் 2 நாள் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கூட்டத்துல இருக்கும்போது ஈஸியா மாறிடுவாங்க. இல்லை அவங்க ஒரு 10 days தான் இங்கே இருப்பாங்க, அப்புறம் மறுபடியும் திருப்பி ஊருக்கு போயிடுவாங்க. ஓகே ஓகேம்மா, சரி பாருங்க. முடிஞ்சா சரி. நம்ம கேம்ப்ல ஒரு நாள் இருந்துட்டு அவங்க பழகிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கு அவங்க ஈஸியா சரி பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம், சூழ்நிலை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அதுக்காக லாங்குவேஜ் எல்லாம் ஒண்ணும் வேலையே இல்லை. சும்மா உட்கார்ந்து நம்ம சொல்றதை கவனிக்கிறது. இன்னொரு குழந்தை பண்றதை பார்த்து இந்த குழந்தை செஞ்சா போதும். நம்ம தைரியமா சேர்த்து விட்டா போதும். நீங்க லாங்குவேஜ் பத்தி எல்லாம் யோசிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட், நம்மளை விட ஈஸியா கத்துக்குவாங்க. அதான் இந்த கேம்ப் டைம்ல அவங்க வர முடியல, இல்லாட்டி நிச்சயமா கொண்டு நானே விட்டு அதுதான் கூட அதுதான் இருந்தேன். இது ஒரு அருமையான இடம், அருமையான டைம் நமக்கு யூஸ் ஆகும். சரி, பாத்துக்கலாம் மேடம், பாத்துக்கலாம். சரிங்க, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அன்பர்கள் அன்றைய நிகழ்வுக்கான அது சம்பந்தமா கேள்விகளை கேட்டா சிறப்பா இருக்கும். வாழ்க வளமுடன். செவேலையா, இன்றைய சிறப்பு சிந்தனையிலிருந்து கேள்விகள் கேளுங்க. செவேலையா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம வாழ்க வளமுடன். அந்த ப்ரெஷர், அந்த பிபி ஏறுதுங்க ஐயா, அவங்களுக்கு நம்ம என்ன வழிகள், அந்த மன அழுத்தத்தினால நம்ம என்ன ஐயா அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிகள் செய்யலாங்க ஐயா? ப்ரெஷர் முதல்ல ஒரு நெகட்டிவான விஷயம் கிடையாது. உடல்ல ஏதாச்சும் ஒரு உபாதை இருந்தா மட்டும்தான் ப்ரெஷர் ரைஸ் ஆகும். அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோமே தவிர அந்த உபாதை என்னங்கிறது தேடி பார்க்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அதனாலதான் ப்ரெஷர் டேப்லெட் ஆரம்பத்துல போடும்போது ஒன்னா இருக்கிறது, நாட்கள் நகர நகர டேப்லெட்டோட வேல்யூ கூடிட்டே போகுது. அப்ப பிரச்சனைகளை நம்ம அதிகப்படுத்துறோம். அதனாலதான் ப்ரெஷருங்கிற பிபியோட பேசிக் கான்செப்ட் தரவாதான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு ப்ரெஷர் இருக்கிறதுக்கு, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, உங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கு, இன்னொருத்தருக்கும் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா 3 பேத்துக்கும் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு ஒரே மாதிரி மாத்திரை தான் நம்ம சாப்பிட வேண்டி இருக்கும். ஆனா 3 பேத்துக்கு ஒரே காரணத்தினாலதான் ப்ரெஷர் வந்துதான் கேட்டீங்கன்னா வேற வேறையா இருக்கலாம்.
அப்ப அந்த ம் காரணத்தை நான் கண்டுபிடிச்சு வெளியே எடுத்தா மட்டும்தான் என்னோட ப்ரெஷரோ உங்க ப்ரெஷரோ இல்ல இன்னொருத்தர ப்ரெஷரோ சரியாகும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு எட்ஜில் ஒரு மேரேஜோட ஒரு எட்ஜில் நின்றுட்டு இருக்கிற வச்சுக்கோங்களேன். எனக்கு வீட்டுல ஒரு மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது நான் என் வீட்டுல என் ம் குழந்தைக்கு மேரேஜ் பண்ண அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னோட ப்ரெஷர் ம் எப்ப சரியாகும்னா என்னோட குழந்தைக்கு மேரேஜ் ஆகி முடிஞ்சாதான் சரியாகும். ஓகே. இப்ப கரெக்ட். இந்த ரூட் காசை நான் கரெக்ட் பண்ணாம இன்னொரு பையன் என்னோட விட ரொம்ப சின்ன வயசுல ஒரு பையனுக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கையில வச்சிருப்பேன். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவன் சொன்ன டயத்துக்குள்ள முடிக்க முடியல, பறந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு எப்ப ப்ரெஷர் குறையுச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சாதான் குறையும். சரிங்களா? ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மாத்திரை கொடுத்து ப்ரெஷருங்கிறத மட்டும் குறைச்சிக்கிறோமே தவிர அதுக்குண்டான உண்மையான ரூட் காசை நம்மளால அட்டன் பண்ணாதனாலதான் அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா போயிட்டு இருக்குது. அப்ப இந்த இடத்துலதான் திருப்பி நம்மளோட அறிவு முதிர்ச்சி அடையறதுக்கு உண்டான வழியை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இது வந்து வெளியே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். உங்க உடம்புக்குள்ளே இதே மாதிரி ஆர்கனுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ரெஷர் வர்றது ஒரு ஆர்கனால இருக்கலாம், எனக்கு வர ப்ரெஷர் வேற ஆர்கனா இருக்கலாம். அப்ப நான் அதுக்கேற்ற உணவு முறை பண்ணணும், நீங்க அதுக்கேற்ற உணவு முறை வரணும். அதை விட்டு நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் உடனே உப்பு குறைச்சிருங்க, காரத்தை குறைச்சிருங்க அப்படி சிம்பிளா சொல்லிடுறோம். ஒரு சிலருக்கு உப்பு போட்டாதான் சரியாக வேண்டிய கேட்டகரியில இருப்பாங்க, ஒரு சிலருக்கு காரம் சேர்த்துனாதான் சரியான கேட்டகரியா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அது குறைக்கும் போது என்ன ஆகும்னா காம்ப்ளிகேட் ஆயிடுது. காம்ப்ளிகேட்னா இந்த சென்ஸ் லாங் பீரியடா மாறிடுது. அதனால ப்ரெஷருங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு கிஃப்ட், அப்படிதான் நாங்க கிளாஸ்ல சொல்லுவோம். அதுக்குண்டான ரூட் காஸ் என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த ப்ரெஷர் தானாவே குறைஞ்சிடும். அப்போ அதே மாதிரி யாருக்கு ப்ரெஷர் தான் சொல்லுங்க ஐயா. அதே மாதிரி அந்த ப்ரெஷர் உள்ளவங்க இப்ப ஆங்கில மருத்துவம் சாப்பிடுறாங்க, ஆனா அதை விட்டுட்டாலும் பிரச்சனை வந்துடுதுங்க ஐயா அவங்களுக்கு. அது ஏன் கண்டினியூ? கண்டிப்பா அது ப்ரெஷர் வந்து பிரச்சனை வரும். இப்ப நான் ஒரு 20-10 வருஷமே மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன், நான் மாத்திரை விட்டுருங்கன்னு சொன்னேன்னா கண்டிப்பா எனக்கு ப்ரெஷர் வரும், காம்ப்ளிகேஷன் அதிகம் தான் வரும். அதனால இந்த மாத்திரையை விடுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் நம்ம சொல்லி தரணும். ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே எடுத்தோமே டக்கு டக்குன்னு கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி பண்ணவே முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொறுமையா ரூட் காசை கண்டுபிடிச்சு ரூட் காசை முதல்ல வெளியே எடுத்துட்டு பேரலா மாத்திரை டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க, மாத்திரையோடவே போயிட்டு இருக்காங்க. பொறுமையா ஒவ்வொன்றா டிட்டாச் பண்ணிட்டே வரணும். டிட்டாச் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் நார்மலை விட டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு உடனே நடக்காது. அது மேபி 6 மாசத்துல இருந்து 8 மாசம் 10 மாசம் எல்லாம் ஆயிடுது. அதுக்கப்புறம் சார் எனக்கு மாத்திரை போட்டு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது சார் அப்படின் போதுதான் மாத்திரை குறைக்கிற பேட்டர்னை அல்லது மாத்திரையை ஆல்டர்னேட் டேஸ் கொண்டு போற பேட்டர்னை ஆரம்பிக்க வேண்டியது. அப்படி போனாதான் நமக்கு வேணா ஒரு துணி மேல முள்ளு மேல துணி விழுந்தாலும் மெதுவா எடுக்கணும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அழகா ஹேண்டில் பண்ணி எடுத்தாதான் இந்த மாதிரி இருக்கிற பீப்புளை நம்ம வெளியே கூட்டிட்டு வர முடியும். அதனால மாத்திரை நான் உடனே விடுங்க சொல்லல, பட் ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவேன். சரிங்க. அதனால இது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பூதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுறதுனால இந்த புள்ளியை கொடுங்கன்னு என்னால சொல்ல முடியாது. கரெக்டுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோகிலாம்பலம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. உங்க ஸ்பீச் நீ நல்லா இருந்தது, எல்லாமே கேட்டேங்க ஐயா. எனக்கு தான் மன அழுத்தம் இருக்குங்க. எனக்கு 55 வயசு ஆகுது. கொஞ்சம் சுகர் இருக்கு, மாத்திரை மருந்தெல்லாம் குடிக்காம யோகாவே சரி பண்ணிக்குவேன். மன அழுத்தம் தான் இருந்துகிட்டே இருக்குங்க, அது குறைய மாட்டேங்குது. அதுக்கு என்னங்க? 200 வருஷத்துக்கு உண்டான பிளான முதல்ல நிறுத்துங்க. சரிங்களா? 200 வருஷத்துக்கு பிளான் பண்ணாதீங்க, 2 நாளைக்கு பிளான் பண்ணுங்க போதும். எந்த ஒரு விஷயத்தையும் 2 நாளைக்கு என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசிங்க. டெஃபினட்டா நீங்க வெளியே வந்துடலாம். சரி சரி. இல்ல நீங்க சொன்ன மாதிரி நான் வெளியில யார்கிட்டயும் மளிகை கடை வச்சிருக்கேன், கடைக்காரங்கிட்ட பேசுவேன், மீதி நேரம் வந்து வீட்லயே இருந்துக்குவேன். எங்க வீட்டுக்கு 2 பக்கம் வாசப்படி இருக்குங்க, 2 பக்கமே ரோடு, வீடுங்கெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா வெளியில போய் யார்கிட்டயும் பேச மாட்டேன். யார்கிட்ட பேசினாலும் அந்த மன அழுத்தம் வருது. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு வர சொல்றாங்க, அது பிடிக்கிறது இல்ல. இல்லைன்னா நீ பருப்பு என்ன விலை, அரிசி என்ன விலை, நம்ம கிட்ட பேசுறப்ப கடை வேலையை தான் கேட்கறாங்கன்னு யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. அதனால நீ ஃப்ரெண்டோ பழகிறது இல்ல. இது நான் நடந்துக்கிறது சரியா தவறான்னு எனக்கே தெரியல. இல்ல உங்களுக்கு டிப்ரெஷன் கிடையவே கிடையாது. முதல்ல டிப்ரெஷன் இருக்கிறவங்க இவ்வளவு தெளிவா பேச மாட்டாங்க. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களா கற்பனையில டிப்ரெஷன் மேபி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு டிப்ரெஷன் கிடையாது. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசுறதுனால அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, அவ்வளவுதான். பரவாயில்ல, அது நீங்க தாராளமா விட்டுறலாம். நீங்க பேசணுங்கிறது தேவை கிடையாது.
நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்க குழந்தைகள்கிட்ட நல்லபடியா பேசலாம். மற்றபடி எல்லாத்திட்டையும் நல்லா தான் பழங்குவோம். யார்கிட்டயும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேங்க. இருந்தாலும் போய் அவங்க கிட்ட உக்காந்து 1/2 மணி நேரம் என்ன குழம்பு வச்சா அப்படிலாம் எதுவும் பேச மாட்டேன். அதனால நீங்க வேற வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்கன்னா தேவையில்லை நான் தேவையில்லைம்மா. இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறது அந்த மீனிங் இல்லம்மா. நீங்க அப்படி தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லா அவங்க வேலையும் சுருக்கிக்குவாங்கன்னு சொன்ன அவங்க சரி, சரி. சுருக்கிக்குவாங்கன்னு சொன்னேன் நான். ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க, அப்புறம் ரூமுக்குள்ள போவாங்க, அப்புறம் ரூமுக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள போவாங்க, அப்புறம் ஒரு கார்னர்ல போய் உட்காந்துப்பாங்க. அந்த டைப் வேற. நீங்க இவ்வளவு அழகா கடை நடத்திட்டு இருக்கிறீங்க, உங்களோட பவர் உங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான். நீங்க எப்பவும் போல இருங்க, எப்பவும் போல பேசுங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசுனா காது கொடுத்து கேட்காதீங்க. அதை உள்ளுக்குள்ள கொண்டு போகாதீங்க. அவங்க பேசுறது அவங்களோட உரிமை. இப்ப நீங்களும் நானும் பேசுறது உரிமையோட பேசுறோம் வச்சுக்கோங்களேன். இதை இன்னொருத்தர் ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்க பேசுறது உனக்கு என்ன தெரியுமா? அப்படிதானே சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க உங்கள்ட்ட வந்து பேசுறாங்கன்னா பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அவங்கள பேசுறதுக்கு முயற்சி, அவங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. சரியா? விட்டுருங்க பேசுங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, இறை சாதனை மார்க்க உறுப்பினர்களுக்கு மன அழுத்தம் எல்லாம் இல்லைன்ட்டு. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக வாசுகியம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மிக சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. இன்னைக்கு வகுப்பு சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா நீர் மூலகத்தை பத்தியும் நில மூலகத்தை பத்தியும் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. ஐயா நீர் மூலகத்துல உள்ள வந்து காய்கறிகள் அது வந்து வெள்ளரி காய், அப்புறம் வந்து மற்ற காய்கள் அதிகமா விதை இருக்கிறதா சாப்பிட சொன்னீங்க. ஒருத்தவங்க வந்து அது மாதிரி இருக்குங்க ஐயா, அவங்களுக்கு இந்த புள்ளிகள் கொடுக்க சொன்னீங்களே ஐயா, அது எப்படிங்க ஐயா கொடுக்கறது, எங்க பாக்குறதுங்க ஐயா? அதுல புள்ளி வந்து நெட்ல பாத்துக்கோங்கம்மா. நெட்ல சரி வந்து போட்டீங்கன்னா பிக்சர் வரும். பிக்சர்ல நீங்க பார்த்து அழகா செஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசா நல்லெண்ணெய் லேசா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி அந்த புள்ளியை வந்து குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு உடம்புல தேய்க்கிற மாதிரி மெதுவா அந்த ஒரு இடத்துல மட்டும் தேய்ச்சி லேசா ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும், புள்ளிகள் ஆக்டிவேட் ஆயிரும், வேலை செய்யும். அது எந்த விரலுங்க ஐயா? சுண்டு விரலுக்கு அடுத்த விரலுங்களா? ஆள்காட்டி விரல்ல செய்ய வேண்டியது. ஆள்காட்டி விரல் வந்து அதை அப்படியே மசாஜ் பண்ண வேண்டியது. அது எந்த விரலுங்க ஐயா? இல்ல அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் புள்ளி சொன்னேன் இல்லைங்களா? இப்ப 4 புள்ளி 2 இடத்துக்கு 2 விதமான புள்ளிகள் சொல்லி இருக்கிறேன். அந்த புள்ளிகளோட நம்பர் வந்து நெட்ல பாத்துக்கோங்க. நெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்கய்யா. சரி, நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வகுப்பு முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு முறை ஐயாவை வாழ்த்தி மகிழ்வோம். ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பதில் சொன்னாங்க. ஐயா அவர்களை மீண்டும் நாம் வாழ்த்தி மகிழலாம். ஹீலர், அக்கு ஹீலர் மகேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அக்கு ஹீலர் மகேஷ் ஐயா அவர்கள், அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. மீண்டும் சந்திப்போம். நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். நீங்க லீவ் ஆயிக்கலாங்க ஐயா. நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அன்பர்களே. அம்மா இப்போ கோகிலாம்பாள் அம்மான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து நெகட்டிவா பேசும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்வாங்க. அப்ப இந்த மாதிரி சிந்தனைகளுக்கு கூட நம்மளுக்கு பதில் வந்து நம்ம இறை சாதனை மார்க்கத்துல ஒவ்வொரு நாளும் கிடைச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு நீங்க சிந்தனை உரை கேட்க வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் நமக்கு கிடைக்குது. நாளைக்கு வந்து இறை ஆசிரியர் நம்ம ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்களோட சிந்தனை தான் நாளைக்கு இருக்கு. அதை வந்து நம்ம கேட்கலாம். எல்லாருமே கேட்கும்போதே இந்த கேள்விகளுக்கான பதில்லாம் நமக்கு கட்டாயம் நாளைக்கு கிடைக்கும். சும்மா இருக்கும் கலை அப்படின்ற ஒரு தலைப்புல தான் ஐயா அவங்க நாளைக்கு பேச இருக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஆண்மை தூய்மை பெறுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு, புது புது கோணத்துல. இன்னைக்கு பாருங்க ஐயா, பஞ்சபூதங்களை பத்தி எவ்வளவு அந்த பெருமை. இந்த கோணத்துல நம்ம சிந்தித்தே இருக்க மாட்டோம். அதனால அப்ப நம்ம எல்லாருமே மாலை நேர நிகழ்வுக்கு கட்டாயம் கலந்து எல்லா பதில்களையும் நம்ம பெற்று இந்த அழுத்தம்லாம் இல்லாம நம்ம சிறப்பா வாழறதுக்கு உறுதுணையா இருக்குது. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய கவி உலகநல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் நம்ம அட்ரைஸ் பண்ணலாம்.
வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஆன்றை செய்யலாம். இன்னைக்கு யாருமே இல்லையா? ஜானகி அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கூராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிழ்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக உலக நல வாழ்த்து கோகில் அம்பாள் அம்மா. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே இருக்கட்டும், பழந்தொழில்கள் புரிகின்ற பாட்டாளியும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடனுரிமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் முன்னே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டையே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக சிறப்பாக வேதாத்திரிய கவி உலநல வாழ்த்து பாடி கொடுத்த இறை ஆசிரியர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறை அன்பர்களுக்கும் இறை தொண்டர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.